ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிக்கு மான்வாவோட எபிசோட் 28 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அங்க லூனா வந்திருப்பால. லூனா நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே வெப்பன் எடுக்க ஹீரோ அப்படியே தடுக்கிறான். வேணா, நீ அவளை கொல்றதுக்கு பார்க்க கூடாது. எதுக்காக இங்க வந்திருக்க? நான் ஒன்னும் அதுக்காக வரல. ஆனா இப்போ அவளை கொல்றது அது சரியா இருக்காது. நான் அதை இப்போ பண்ணா அது தேவையில்லாத விஷயமாயிடும். ஏன்னா விஷயத்த அப்படியே நான் போக விடணும். இப்போதாங்க லவ்வுக்கே புரியுது, ஏன்னா அவ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கா. நான் லூனா வந்ததை கொல்றதுக்கு தான், அவ கொன்னுட்டா அவ்வளவுதான். இப்போ நம்ம லவ் ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கா, அதனால எந்த போயிட்டா அவ்வளவுதான். அவளால திரும்பவும் ரீஸ்பான்லாம் ஆகவே முடியாது. போகும்போதே நம்ம சரங்க பார்த்து அவ கேக்குறா, ஹேய், உன்னோட இந்த கேம் வேர்ல்டோட பேரு அது லவ் தானே? கங்க்ராச்சுலேஷன், நீ இப்போ ஒரு டீமன் கிங்கா மாறிட்ட. இது ரொம்ப அழகா இருக்கு. அது எது வரைக்கும்னா, நான் கண்டிப்பா உன்னை கொல்ல வர வரைக்கும். ஆமா, நீ அவ கிட்ட என்ன பேசின்னு இருக்க? அதாவது நீ நல்லவளா இல்ல கெட்டவளா? ஸ்டார்லட்டோட சர்ஜரிக்கு நீ ஹெல்ப் எல்லாம் பண்ண, ஆனா இப்போ என்னன்னா இப்படி பேசுற? என்னால சொல்ல முடியாது நான் ஒரு நல்ல பொண்ணா இல்ல ஒரு கெட்ட பொண்ணான்னு. ஆனா நீ என் கூட பேசுறது அது ரொம்ப கியூட்டா இருக்கு மிஸ்டர் சில்லி. இதுல இருந்து எனக்கு புரியுது உனக்கு நல்ல பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு. உனக்கு அப்படிப்பட்டவங்க தான் வேணும்னா நான் கண்டிப்பா அப்படிப்பட்டவளா இருக்கேன். அதாவது எப்படிப்பட்டவளானா, ஒரு ஒண்ணுமே தெரியாத இன்னோசென்ட்டாவும் ரொம்ப கைண்டாவும் நான் இருக்கேன். ஏதோ ஒண்ணு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ மரியாதையா இங்கிருந்து போ, இப்போ அதுதான் எனக்கு வேணும். ஓ அப்படியா? ஆனா நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா, குரோனோ லைஃப் அது அதோட ஃபைனல் ஃபார்மை அடைய போகுது. அதாவது இந்த கேம் இது கூடிய சீக்கிரத்துல எண்ட் ஆக போகுது. நீ என்ன பேசின்னு இருக்க? இதுக்கு ஒரு எண்டே இல்லை. இது ஒரு ஆன்லைன் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துனே இருக்கு. ஏன் டெவலப்பர்ஸ் அவங்க இதோட ஸ்டோரியை எண்டாக்க மாட்டாங்க, கிரியேட் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. நீ என்ன லூஸ் மாதிரி இப்படி பேசுற? நீ சொல்றது கரெக்ட் தான், நானும் அப்படியே தான் யோசிச்சேன். ஆனா நீ பண்ண விஷயத்தினால குரோனோ லைஃப் அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா மாறுது. ஏன்னா இந்த குரோனோ லைஃபோட ஸ்ட்ராங்கஸ்டான மாஸ்டர் அதை நீ கொன்னுட்ட. அதுக்கப்புறம் இருக்குன்னு நீ பார்த்த ஸ்லாத்தும் முன்னாடி அப்பியர் ஆனா. அதுக்கப்புறம் தான் அந்த பழங்கால வாரியரு அந்த ரேத் அவனையும் நீ பார்த்த. இந்த விஷயம் இதெல்லாம் உனக்கு போதுமாந்தா இல்லையா? இதை வச்சே உன்னால சொல்ல முடியும் இந்த கேம் எண்டாக போகுது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த ரேத் அவனை தோக்கடிக்கிறதுக்கு நார்மலான பிளேயர்ஸுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப கஷ்டமான விஷயமும் அது. ஆனா நீ அதை ரொம்ப ஷார்ட்டான டைம்ல கிளியர் பண்ணிட்ட. அந்த கொஸ்ட் எவ்வளவு கஷ்டமா இருந்தனா அதை அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கவே முடியாது. ஆனா நீ அப்படி பண்ணனால இப்போ புதுசா டீமன் கிங்கை தேடி அந்த டெத் வந்தது. அது இப்போ லவ் ஒரு புது டீமன் கிங்கா மாத்தி விட்டுச்சு. அதுலயே உனக்கு புரியலையா? ஆனா ஏதோ ஒண்ணு, நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு டைம்னு நினைக்கிறேன். அப்படியே அவளோட வெப்பனை முன்னாடி நீட்டாளா அங்க ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, நீ என்னதான் பண்ண ட்ரை பண்ற? நான் அதான் உன்கிட்ட சொன்னல, இந்த மாதிரி லவ் நீ கொல்லக்கூடாது. கவலைப்படாத, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ண போதில்ல. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இப்பயெல்லாம் அவளை கொல்ல மாட்டேன். அங்க திடீர்னு ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிளும் அப்பீர் ஆகுது. அங்க இதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுதுன்னே புரியல. திடீர்னு அங்க லவ் டெலிபோர்ட் ஆயிரா. ஆமா, நீ என்ன பண்ண இருக்க? அவ எங்க இப்ப போனா? எங்க நீ டெலிபோர்ட் பண்ண? அவ இப்ப எங்க இருக்கா? அதான் நான் தான் சொன்னல. இப்போ ஃபைனல் சாப்டருக்கு நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் சீன்ல லவ் காட்டுறாங்க. லவ்வுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு புரியவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த அவ பண்ணா, இதனால இவ டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு எத்துக்கு வந்துட்டா. அங்க பார்த்தா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அங்க எல்லாருக்கும் இடையில இவ இருக்கா. இந்த சைடு ஹீரோ கிட்ட இப்பதான் விஷயத்தை சொல்றா. என்னன்னா லவ் இப்ப கேசல்ல இருக்கா. சொன்ன மாதிரி தான் இந்த கேம் இது எண்ட் ஆக போகுது. இந்த சைடு லவ்வுக்கு அங்க எதுவுமே புரியல. ஏன்னா லவ் முன்னாடி ஒரு வித்தியாசமான மிருகம் வந்திருக்கு. இந்த மிருகத்தோட பேரு பீஸ்ட்மேன். நம்ம ஆந்த்ரமோர் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு மாஸ்டர் வராது, ஒண்ணுக்கும் மேல நிறையவே மாஸ்டர் வரும். அங்க ஆந்த்ரமோரை பார்த்தோன்னே அவளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. இந்த சைடு அங்க ஹீரோவும் கேட்கிறான். நான் யோசிச்சேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் டெரிபிளா நடக்கும்னு. ஆனா என்ன பண்றது, நான் எதுக்குமே கவலைப்பட வேணாம். நான் அதுங்க எல்லாமே சாதாரணமான பீஸ்ட் மேன் தான். சோ நான் கவலை எல்லாம் பட வேணாம். லவ் ஒன்னும் இப்போ சாதாரணமான பொண்ணு இல்ல. இப்போ அவ ஒரு டீமன் கிங். அவகிட்ட அதிகமாவே பவர் இருக்கும். அவளாச்சு அங்க தோக்குறதாச்சு. சொல்றது உண்மைதான். இருந்தாலும் நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கணும். இதுக்கப்புறம் லவ் காட்டுறாங்க. அவ ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்க அந்த இடமே அப்படியே தரமட்டமா அழியுது. என்னோட பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. இதே மாதிரி போச்சுன்னா என்னால எல்லாத்தையுமே கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை அனுபவிக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் யாருக்கிட்டயும் தோக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆந்த்ரமோரும் ஒரு மாதிரி கத்தி சொல்லுது. தானும் இங்க இருக்கு. எனக்கு என்ன மனுஷ மாதிரி பேசுது. ஆமா, என்னால பேச முடியும். உங்க எல்லாரையுமே நான் சாப்பிடணும். இது என்ன மாஸ்டரா? இதை பார்க்கும் போது நார்மலான வேற உல்ஃப் மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்படிப்பட்ட அட்டாக் பண்ணியும் இதுக்கு எதுவுமே ஆகல. சைடு அங்க லூனா சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அது ஒன்றும் சாதாரணமான மாஸ்டர்ஸ் இல்ல. நான் அதுங்க தான் ஆந்த்ரமோஸ். அதாவது நான் சிம்பிளா சொன்னா, நம்ம லவ் கிட்ட இருக்கல ஆட்ரிபியூட் அதை கம்பேர் பண்ணா 10 மடங்கு அவங்களோட பவர்ஸ் அது ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது இவங்க பிறக்கும் போதே ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணா ஒரு 10 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அது அப்படியா? இல்ல,
அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்படி டீமன் கிங் அளவுக்கு இந்த பீஸ்ட் மேனுக்கு எபிலிட்டி இருக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்குற பீஸ்ட் மேன்ஸ் அவங்க ஒன்றும் நார்மலான பீஸ்ட் ஆளுங்க இல்லை, அவங்க தான் ஆந்த்ரமோஸ். அதுங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கு, அதுங்க யாரை ஃபாலோ பண்ணு ஒரு தனி ஸ்டோரியே இருக்கு, அதை பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். சீனில் லவ் அது பயங்கர வேகமாக தாக்குவது, நல்ல வேலை லவ் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறா. அது போட்ட கீரல்னால அந்த இடமே தாரமாட்டமா அழியுது. பின்னாடி இருக்க காடு எல்லாமே அப்படியே துண்டு துண்டாகுது. இதை பார்த்து லவ்வுக்கு எதுவுமே புரியல. என்ன இந்த மாஸ்டர் என்ன நார்மலா இருக்கும்னு பார்த்தா தலை காடையை அப்படியே வெட்டி போட முடியுது. இது முன்னாடி நான் எப்படி சண்டை போட முடியும், போண்டி நான் மாட்டியிருந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா என்னோட பாடி அது துண்டு துண்டா போயிட்டு இருக்கும். ஆமா கண்ணு, நீ வந்து எந்த சைடுமா பாக்குற? திரும்பவும் அந்த ஆந்த்ரமோஸ் பயங்கரமா தாக்குது. இதனால அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே ஏற்படுது. இந்த சைடு இன்னமும் ஹீரோவால நம்ப முடியல, என்னால அதெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஏன்ஷியன் வாரியர் அவன் வந்தான். இப்போ என்னன்னா இதுங்க இன்னும் புதுசா இம்பேலன்ஸா இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். ஏன்னா நீ வந்து இந்த உலகத்துல நடக்க வேண்டிய விஷயத்த சீக்கிரமா நடக்க வச்சுட்ட. அதாவது இதெல்லாம் ரொம்ப பொறுமையா நடக்க வேண்டிய விஷயம். நீ வந்தக்கு அப்புறம் யூரஸ் அழிஞ்சு போச்சு, ஹீரோக்கனை நீ அழிச்ச. அதுக்கப்புறம் அந்த ஏன்ஷியன் வாரியர் வந்தான், இந்த கேமோட பெரிய மர்ச்சன்ட், அவனையும் நீ பார்த்த. அதுக்கப்புறம் ஏன் நீ கடவுளையே பார்த்த. இப்போ நம்ம ஃபைனல் சாப்டர்ல இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு நினைக்கிற? வேற யாரும் இல்ல, அது நீ தான். அது நானா? நான் வந்து இன்னோசன்ட் ஆனவன், என்ன போய் இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? போதும் போதும், இந்த மாதிரி நடிக்கலாம் வேணாம். நான் உனக்கே தெரியணும் இந்த விஷயம்லாம், அதாவது உன்னாலதான் இப்படி ஆகுதுன்னு. ஏன்னா நீ தான் இந்த உலகத்தோட ஒரு யூனிக்கான பர்சன் நான் சொல்லுவேன். இன்னமும் சில பல ஒப்பீனியன் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, இது எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னு என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா, உன்கிட்ட ஒரு ஸ்டிக் இருக்குல்ல, 99+ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டிக், இது கூட ஒரு ரியலான காரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து சரியா தெரியல. ஏன்னா அந்த வெப்பன் யாரு கிட்ட இருக்கோ, யார் அதை பயன்படுத்துறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் அது யூஸ் ஆகுது. நீ என்ன வேணா சொல்லு, மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அது எதையுமே நான் கேட்க போதில்ல. அதனால லூனா திரும்பவும் என்ன லவ் இருக்க இடத்துக்கு சென்ட் பண்ணு. இல்ல என்னால அப்படி பண்ண முடியாது. அப்பனா எனக்கு வேற வழி இல்ல. அதாவது நான் திரும்பவும் கீழே அடைச்சு அப்படியே பறந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா யாருக்கு தெரியும் என்னால அங்க போக முடியுமா போக முடியாதான்னு. இந்த கேசல் அது வந்து ரொம்ப தூரமா இருக்கு, ஓடி போனாலும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் என்னோட வேகம் அது 1,00,000 இருந்தா அதுக்கப்புறம் என்னால அப்படி போக முடியும். ஆமா மிஸ்டர் செல்லி, நீங்க வந்து என்ன யோசனை இருக்கீங்க? அவளை பத்தி யோசிக்காதீங்க, அதான் நான் இங்க இருக்கேன்ல. நான் இங்க தனியா இருக்கும் போது நீ வந்து என் கூட ஜாலியா விளாடலாம். ஏன்னா இப்ப அவ ஒரு டீமன் கிங்கா மாறிட்டா. இப்ப அவளால உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்ல. நான் இவ சொல்ற எந்த விஷயத்தையும் அவன் வந்து கேட்கவே இல்ல. அப்படி அவன் கீழே உட்காரான். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. உட்கார்ற பொசிஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குமா, பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோந்து. என்ன தோந்துன்னு நீங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த வியூ அது வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்கு. அம்மா இவன் என்ன பண்ண போறான், இவரமா பாரு. இப்போ நான் இதை ஆரம்பிக்க போறேன். திடீர்னு அவன் சம வேகமா ஒரே இடத்துல அப்படியே ஓன இருக்கான். அதுவும் ஒரே இடத்த அவன் சுத்தி சுத்தி வரானா, அது ஒரு சர்க்கிள் போடுற மாதிரி தான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் ஒரே இடத்துல இப்படி ஓடுறான்னு. அடையிரு ஒரு நிமிஷமா இவன் இப்படி ஓடுறானா, இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஏன்னா அவனோட ஹிடன் ஸ்கில் அதை வந்து இவன் அவேக்கன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கான ஸ்கில் இருக்கும், 1,00,000க்கும் மேல இருக்கும். அதெல்லாம் அதை அவேக்கன் பண்ணோம்னா ஒரு 14,000 கிலோமீட்டர் கிட்ட அவன் எஜிலிட்டியை பயன்படுத்தி ஓடுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரே நிமிஷத்துல இங்க ஓடுன்னு ஓடி கம்ப்ளீட் பண்றான். இதனால அந்த ஸ்கில் அதுவும் இவனுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இவனுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே அவனால அங்க லைட் மாதிரி செம்ம வேகமா அங்க போக முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் டைரக்டா லவ்வோட இடத்துக்கு வர. அங்க லவ்வுக்கு எதுவுமே புரியல யாராதுன்னு. கேப்டன் லவ், நான் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அட நீ வந்து ரொம்ப லேட்டு, இந்த அளவு பரவாயில்ல, ஃபைனலி வந்துட்டடா இங்க. நான் எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அதெல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கேயே இந்த எபிசோடு முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி வீடியோ அப்லோடிங் டைம் வந்து உங்களுக்கு தெரியலனா மார்னிங் ஒரு 7:30 அந்த டைம்ல தான் நான் அப்லோடே பண்ணுவேன். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணுங்க, கண்டிப்பா இங்க வீடியோ இருக்கும். நான் உங்களை இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.